ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே வந்து எனக்கு கொஞ்சம் டல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு தூங்கிட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு பிரியாணி பண்ணிடலான்னு நெனச்சு நேத்தியே பிளான் பண்ணியிருந்தேன். பசங்க ரொம்ப நாளா கேட்டுட்ருந்தாங்க. அப்புறம் லேட்டானதுனால சரி வேறு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் அவங்க பிடிச்சத கேட்டுட்டாங்க. அத நான் பண்ணலன்னா, அப்புறம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அதையே பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பிரியாணியும் 65 தான் வந்து பசங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும், வெள்ள பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்குலாம் போட்டு கொஞ்சமா கிரேவி மாதிரி வந்து வச்சுட்டேன் நானு. பிரியாணி வந்து ரைஸ் வந்து நார்மல் ரைஸ்லேயே பண்ணிட்டேன். ஊற வைக்க டைம் இல்ல அப்படின்றதுனால இதிலேயே பண்ணிட்டேன். பயந்துட்டே தான் பண்ணேன். குழஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து குழையவே இல்ல. நல்லா உதிரி உதிரியா தான் வந்திருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நான் என்னைக்கு ரொம்ப அவசர அவசரமா பண்றேனோ, அன்னைக்கு தான் சாப்பாடு நல்லா வருதுங்க. நான் டைம் எடுத்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுறேன். அது எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா? இல்ல உங்க எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குதான்னு தெரியல. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லஞ்சுக்கு வந்து பிரியாணி 65 வச்சு பேக் பண்ணிட்டேன். என் நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பு கூட எனக்கு அன்னைக்கு ஒத்துழைக்கல. அதுவும் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. நல்லா டைட் ஆயிடுச்சு ஒரு வழியா. அது கூட போராடி அத நான் எப்படியோ க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரோமோகிரானட் அண்ட் ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நானு. கட் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு, வீட்ல உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஹாப்பாடா அப்படின்ட்டு உட்காந்துட்டு, என்ன பொழப்பு இது! நம்ம வாழ்க்கை எத நோக்கி பயணமா போய்க்கிட்டு இருக்குன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து எனக்கு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பிரியாணி கொஞ்சமா வச்சுட்டு, ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் 65 இருந்துச்சு அத வச்சுட்டேன். அப்புறம் ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். வேறு யாருக்கெல்லாம் எப்படி பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கொஞ்சமா வந்து இந்த வெள்ள பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்குலாம் போட்டு கிரேவி பண்ணேன் பார்த்தீங்களா, அத நான் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிவிய போட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்பாடா! அப்படின்ட்டு தூங்கிட்டேன்.